ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றாள். அவள் யார் என்றும் அவள் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாள் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் நமக்கு என்ன, எதற்காக நம் அம்மா இதை நம்மிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றாள் என்று கூட நீ கேட்கலாம். என் தங்க பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் மனம் வருந்தி அழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் பொழுது உன் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வரத்தான் செய்யும். நீயும் மனவேதனை அடையத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இதனை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை இப்பொழுது உன்னோடு தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, பொதுவாக ஒரு பெண்ணின் கண்ணீர் என்பது ஆணுக்கு வேண்டுமானால் காரியங்களை சாதித்து கொள்ளும் கருவி போலவும் எதிரே இருப்பவர்களை வீழ்த்தும் ஆயுதம் போலவும் இருக்கலாம். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளின் கண்ணீர் என்பது அவளுடைய உண்மையின் மெய்ப்பாடு. அவளின் மனதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் கண்ணீர் தான். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணீர் பெண்களுக்கு ஒரு ஆயுதம் என பரவலாக சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்து பெண்கள் எத்தனை எதிரிகளை வீழ்த்தி இருக்கின்றார்கள், எத்தனை உறவுகளை தொலைத்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை உறவுகளிடமும் மண்டியிட்டு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் கண்ணீரை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு பெண் தனது கண்ணீரின் மூலம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்றாள் என்று நீ நினைத்தாயானால் அது எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான புரிதலை ஒரு நாளும் கொடுக்காது. என் தங்க குழந்தையே, இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் மனதிற்குள் எதையும் தேக்கி வைத்து கொள்ளாமல் தன்னுடைய உணர்வை கண்ணீரால் வெளியே கொட்டிவிடுவதால் தான் பெண்கள் எப்பொழுதும் தெளிந்த மனதோடு சிந்திக்க முடிகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, தன்னுடைய கண்ணீரை யார் முன் சிந்த வேண்டும் என்பதில் கூட பெண்கள் வரையறை வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஆணின் முன்னால் அழக்கூடாது என தன் மனதை இறுக்கமாக்கி கொண்டால் அதன் பின்னர் அந்த இறுக்கம் நலிவடையாது என்பது இயலாத காரியம் அல்லவா? தன் கண்ணீரின் வலிமையை, இருக்கக்கூடிய வேதனையை இன்னொரு பெண் மட்டுமே நன்கு அறிவாள். பல நேரங்களிலும் பெண்களின் கண்ணீர் அர்த்தமற்றது என்று ஒதுக்கியும் நீ தள்ளிவிடுகின்றாய் அல்லவா? எப்படியாக இருந்தாலும் அந்த கண்ணீர் என்பது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான். அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு கண்ணீராக வெளிப்படுத்துகின்றார்கள். என் பிள்ளையே, அந்த பெண் உன்மீது அதிகமான அன்பு கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் அழுகின்றாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பாக சொல்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் அவர்களிடத்தில் தாய்மை பண்பு உள்ளது. முதலில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சில காயங்களை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை
நீ கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் திருத்தி கொண்டு வருகின்றார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் தன்னுடைய துணையின் அருமை இருவருக்குமே சாதாரணமாகத்தான் தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய துணை எவ்வளவு முக்கியம் என்பதும் இருவருக்குமே புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்ன என்பது சாதாரணமாக பேசினால் புரியாது. அதனை அந்த பிரிவின் மூலமாக அனுபவித்தால் மட்டுமே தெரிய வரும். என் தங்க குழந்தையே, அதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய பிரிவு வரும்பொழுதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை எல்லாம் புரிய வைக்கும். என் தங்கமே, உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை எல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி வருகின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தங்க குழந்தையே, நான் சொல்வது யாரென்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டாய் என்பதை எல்லாம் அவரால் நன்றாக உணரவும் முடிகின்றது. நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம், நாம் ஏன் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இருவருக்கும் இந்த தனிமையானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உணர்த்தியிருக்கும் அல்லவா? என் செல்லமே, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை எல்லாம் ஒற்றுமையாக கடந்து வர வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அன்பான தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அது உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். அதனால் உன் அம்மா உன்னிடத்திலே வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, அம்மா சொல்வதில் உனக்கு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ள நீ ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் என்பது அதிசக்தி வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள அதற்கு வலிமை என்பது அதிகம் அல்லவா? அத்தனை எளிதில் உனக்காக யாரும் கண்ணீர் சிந்தி விட மாட்டார்கள். என் தங்க குழந்தையே, இதுவரை அவர்களை பற்றி உன் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையெல்லாம் பேசி தீர்த்து விட வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் நீ பேசாமல் உன் மனதிற்குள் வைத்திருந்தால் அது அதிகமாகிக் கொண்டேதான் செல்லுமே தவிர ஒரு நாளும் அதற்கான தீர்வு கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, முதலில் நம் துணை எப்படிப்பட்டவர் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற சந்தேகங்களை நம் வாழ்க்கையில் நம்மிடம் எப்பொழுதும் வைத்திருக்க கூடாது. ஏன் தெரியுமா? சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு இங்கு யாரிடத்திலும் முழுமையான பதில் இல்லை. என் தங்கமே, நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை விரட்டி அடிக்குமே தவிர நம்முடைய துணையின் மீது நாமவே சந்தேகப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நாம் வீணடித்து விடக்கூடாது. நீயாக ஒரு விஷயத்தை யோசித்துப்பார். தன் வாழ்க்கை துணையின் மீது சந்தேகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து தனியே வாழ்வதில் என்ன இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் நீ இப்படி வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்காகவா நீ இந்த பிறவியினை எடுத்திருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கினை கேட்கின்ற உனக்கு நிச்சயமாக மனமாற்றம் வந்துவிட்டதானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி.
சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கினைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அது கிடைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமி, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமி, இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமாக உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதனை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அதனை கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதனினுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்திவிடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். அம்மா எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார். ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கின்றது என்று தான் ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டுப்பார். என் தங்கமே, சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான். என் தங்கமே, நீ நினைக்கலாம்,
அம்மா எல்லோருடைய வாழ்க்கையையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைகள் தான் வேறு வேறே தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்பதனை சோதித்துப் பார். என் தங்கமே, முதலில் நீ நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் தானே கிடைக்கும், அப்படி இருந்தால் தானே கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகின்றாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கின்றாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல், காயப்படுத்தாமல் நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அறிந்திருக்கவில்லை, என்ன நடக்கும் என்பதனையும் அவர்கள் தெரிய விரும்புவது இல்லை. என் தங்கமே, இந்த அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதுபோல அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின் படிதான் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமி, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கின்றேனோ அதே போல் உனக்கு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்ட பிறகு இந்த அம்மா சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையும் நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த அம்மா. இந்த அம்மாவை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை நீ தேவையில்லாமல் வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமாக அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு நீ செய்ததால் தான் யாருடைய துணையும் இன்றி இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உடன்பாடு இல்லாமல் கூட உனக்கு இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய அம்மா நான் உனக்கு நல்லபடியான ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையோ எது உனக்கானதோ அதை உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட கேட்ட வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.